நான் திறமைசாலியா தான் இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, யாருமே என்ன பாராட்டுனது கிடையாது. அப்படிங்கிற கவலை நம்மள நெறைய பேத்துக்கு இருக்கு. கரெக்ட்டா? இந்த கவலைய உடைக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு நபர் இருந்தாரு. ரொம்ப திறமைசாலிங்க. ஆனா, ஏன்னு தெரியல, அந்த நபர யாருமே பாராட்டுனது கிடையாது. ஆரம்ப கட்டத்துல அவர் அது பெருசா எடுத்துக்கல. ஆனா நாட்கள் போக போக மத்தவங்களோட உதாசீனம் அவருக்கு ரொம்ப மன கஷ்டமா குடுத்துச்சாம். அப்போ ஒரு நாளு அவருடைய ஆசிரியர பார்த்து இந்த மனக்குமுறலெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாராம், "இதுக்கு ஒரு ஈசியஸ்ட் வே இருக்கு. உன்னைய பாராட்டுற மாரி இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர நீங்க ஈஸியா பார்க்கலாம். அவரால உன்னை பாராட்டுறதுக்கு மனசும் இருக்கு. அந்த நபர்கிட்ட நீ ஒவ்வொரு நாளும் பாராட்டு வாங்கிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உலகமே உன்னை வந்து பாராட்டும். அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆயிருவ" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு. "சரி சொல்லுங்க ஆசிரியரே, நான் வந்து அந்த நபர போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாராம், "அது வந்து உங்க வீட்ல தான் இருக்காங்க. நீ நேரா போ. உன் வீட்ல இருக்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லு. உன் உருவம் தெரியும். அந்த உருவத்துக்கிட்ட நீ பாராட்டுவாங்க. ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே பாராட்ட பழகு. எப்போ உன்னை நீயே பாராட்டுறியோ, அப்பதான் உனக்கு தேவையான அத்தனை பாராட்டும் உன்னை தேடி வந்து சேரும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த உலகம் இருக்க வேகத்துக்கும், இந்த உலகம் இருக்க மனநிலைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்க திறமைய தேடி கண்டுபிடிச்சு பாராட்டுற அளவுக்கு பொறுமையும் இல்ல, அதுக்கான மனப்பான்மையும் இல்ல. அதுக்குன்னு சில நபர் உங்கள பாராட்டல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு திறமை இல்லன்னு ஆயிருமா? இல்ல இப்படியே தான் உங்க நிலைமை இருக்கும்னு அர்த்தமாயிருமா? 2மே கிடையாதுங்க. நேரம் வரும்போது உங்களுக்கான பாராட்டும், அங்கீகாரமும் கண்டிப்பா உங்கள தேடி வரும். ஆனா அதுவரைக்கும் உங்கள நீங்களே பாராட்டி, உங்களுடைய திறமைய உருகுலைக்காம வச்சுக்கணும். அது மட்டும் தான் உங்களுடைய கடமை. கரெக்ட்டா? இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். புரிஞ்சு நடந்துக்கோங்க.